இன்னைக்கு நான் பேசும்போது சிரிப்பா இருக்கு. மரம் இல்லைன்னா காற்று எது? காற்று எது? பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது. காரணம் யார் சொல்வா? பிரதமர் சொல்வாரா? இல்ல சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்வாரா? இல்ல இந்த நாட்டில் இருக்க இந்த கட்சிகள் சொல்? பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது. எங்களுக்கெல்லாம் கற்பித்தது போயல இந்த பான்பராக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்தினா புற்று வரும்னு சொன்னாங்க. இப்ப கூட புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிருக்கு கேடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப புகை ஒரு வயசு குழந்தை என்ன பிடிச்சது? எதுக்கு பெண்களுக்கு அதிக மாறு புற்று வருது? 3 வயது குழந்தை புற்றுநோய் மருத்துவமனையில் இருக்குது. ஏன்? தாயின் பால் மாறல பால் உண்டதை தவிர எதுவும் முன்னாத குழந்தை புற்றுநோய் வந்து சாகுது. ஏன்? காரணம் யாராவது சொல்லு சொல்லு. காற்று நஞ்சாயிருச்சு, நீர் நஞ்சாயிருச்சு, உணவு நஞ்சாயிருச்சு. உயிர் தேவையா இருக்கிற 3மே விஷமாயிட்ட பிறகு அப்புறம் உங்களால நம்பிக்கையோட வாழைப்பழத்தை சாப்பிட முடியுமா? உங்களால நம்பிக்கையோட மாம்பழத்தை சாப்பிட முடியுதா? மனச்சான்றோட பதில் சொல்லுங்க. நீங்க தட்டுல வச்சிருக்கிறது நஞ்சா உணவா? நீங்க குடிக்கிற போத்தல குடிக்கிற தண்ணீர் உங்க மனச்சான்ற சொல்லுங்க, அது தண்ணீரா விஷமா? எதுவுமே தெரியாது. ஓட்டு போட்டுறணும், அவன் வந்துடணும், வாழ்க ஒளிகன்னு கத்திரணும், கோஷம் போட்டுறணும், நாட்டாண்டணும் ஆண்டு. இதெல்லாம் தெரியாது. எனக்கு ஓட்டு போட்டு நான் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன் சொல்லுங்க. தெரிஞ்சா போடுங்க, போடலைன்னா விடுங்க. என்னை தூக்கி சுடுகாட்டுல போடுங்க, ஒரு நாள் தேடுங்க, இருந்தா வருவேன், இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு முன்னாடி கத்துனவன்லாம் எங்க நான் தேடி பார்க்கணும். அன்னைக்கே சொல்லியிருக்காங்க என் பாட்டேன்னு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையத அரண்னு எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எழுதுனா? ஏன் உனக்கு அறிவு எங்க போச்சு? இத படிச்சு இல்ல, இது எங்க போச்சு? அது எங்க இருக்கு? மணி நீர் இருக்கா, மண் இருக்கா, மலை இருக்கா, அணிநிலர் காடு இருக்கா? எல்லாத்தையும் ஏன் அழிச்ச? ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, நானும் கேட்க கூடாது. அப்ப எப்படி உன் ஓட்டு என்னை வச்சு என்ன பண்ண போகுது சொல்லு? என்ன பண்ண போகுது சொல்லு? அது ஓட்டு என்ன பண்ண போகுது?